உன்னத பாட்டு புஸ்தகம் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு எப்படி காண்பிக்கிறது? உன்னத பாட்டு புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட வேலை செய்கிறவராய் அடையாளப்படுத்தப்படுகிறார்னு சொல்லி இன்றைய நாளில் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். உன்னத பாட்டு 1:2. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. ஆமென். உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் முழுவதுமே இந்த அன்பை அடிப்படையாக கொண்ட ஒரு புஸ்தகம். அன்பை அதிகமாக விளங்க பண்ணுகிற ஒரு புஸ்தகம். இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவை வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகம் இந்த உன்னத பாட்டு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவை, அந்த அன்பை வெளிப்படுத்துகிற புஸ்தகம் இந்த உன்னத பாட்டு. இன்னும் கொஞ்சம் ஆவிக்குற ரீதியில் சொல்லப்போனால் கிறிஸ்துவுக்கும் விசுவாசியாகிய மணவாட்டிக்கும் இடையே உள்ள உறவை இந்த புஸ்தகம் நமக்கு என்ன செய்து கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். 3 காரியம். 1, இஸ்ரவேலுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள அந்த உறவை அழகா என்ன பண்ணுது இந்த புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. 2வது, ஒரு கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவை இது அடையாளப்படுத்துது. 3வது, கிறிஸ்துவுக்கும் ஒரு விசுவாசியாகிய மணவாட்டிக்கும் இடையே உள்ள உறவை இந்த புஸ்தகம் என்ன செய்கிறதுனா நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. இதில் கணவன் யாரு, தேவன் யாரு, இயேசு யாரு கேட்டிங்கன்னா சாலமோன். யாரு? சாலமோன். மனைவி யாரு, இஸ்ரவேல் யாரு, விசுவாசி யாருன்னு கேட்டிங்கன்னா சூலமித்தியாள். ஸோ இந்த சாலமோனுக்கும் இந்த சூலமித்தியாளுக்கும் இடையில் நடக்கிற இந்த கான்வர்சேஷன், இந்த பாசம், இந்த அன்பு, இந்த உறவு, இந்த தேடல், இந்த ஏக்கம், இந்த வர்ணிப்பு, இவை எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு விசுவாசிக்கும் இடையே உள்ள காரியத்தை அதிகமாக என்ன பண்ணுது, வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. இந்த புஸ்தகம் இதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லணும்னா, இந்த புஸ்தகம் முழுவதுமே ஒரு அன்பின் புஸ்தகம், அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகம். விசுவாசி ஆண்டவர் மீது அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகம். அதைவிட அதிகமாக ஆண்டவர் விசுவாசி மீது அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகம். அல்லேலூயா. இப்போ இந்த அன்புன்னு வரும்போது நமக்கு நல்லா தெரியும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அன்பை ஊற்றுவது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். இல்லை, அவர் தேவ அன்பை நமக்குள்ள என்ன பண்ணுகிறாராம், ஊற்றுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் தேவனுடைய அன்பை நமக்குள் ஊற்றுவதற்கு அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவானவர் உன்னை எப்படி நேசிச்சாரு, பிதாவானவர் உன் மேலே எப்படி அன்பு வைத்திருக்கிறாரு, நாங்கள் உன்னை எந்த அளவுக்கு நேசிச்சோன்னு சொல்லி அந்த அன்பை, அந்த பிதாவின் அன்பை, இயேசு கிறிஸ்துவின் அன்பை, பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பை அவர் நமக்கு என்ன செய்கிறார்னா கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஸோ அன்பை கற்றுக் கொடுக்கிற ஒரு புஸ்தகம். என்ன புஸ்தகம் அப்படின்னா உன்னத பாட்டின் புஸ்தகம். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நமக்குள்ள தேவ அன்பு யார் மூலம் ஊற்றப்படுது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஊற்றப்படுகிறது.
ஆமென். அப்போ இந்த புஸ்தகம் முழுவதும் அன்பின் வார்த்தைகளால் நிறைஞ்சிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம 2ஆம் வசனத்தை வாசிச்சோம்ல, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. அப்போ இந்த நேசத்தை நமக்குள்ள கொடுக்கிறது இன்றைக்கு யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். இந்த புஸ்தகத்தை இந்த நேசத்தை குறித்து, இந்த அன்பை குறித்து நிறைய வார்த்தைகள் உண்டு, நிறைய வசனங்கள் உண்டு. ஆமென். இந்த புஸ்தகத்தில் வெறும் 8 அதிகாரம் தான். ஆனால் இந்த 8 அதிகாரத்தில் ஆண்டவர் அவ்வளவு அன்பை என்ன பண்ணியிருக்கிறார்னா ஊற்றியிருக்கிறார். ஆமென். சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வாசிக்கும் போது ஒரு மாதிரி தோணும். அது எல்லாம் எதன் அடிப்படையில் அப்படின்னா அன்பின் அடிப்படையில் எழுதப்பட்டவைகள். ஆமென். அதனால் அதை தவறாக பார்க்காம என்ன ஓப்பனாக எழுதியிருக்கிறாரு, ஏன் நிறைய மறைக்காமல் அவர் என்ன கணவன் மனைவிக்குள்ள உறவை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அப்படியே எழுதி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி சில நேரம் நமக்கு தோணும். ஏன் அப்படி எழுதினார்னா அந்த அன்பு அவ்வளவு ஆழமானது என்பதை இந்த புஸ்தகம் மூலமாய் ஆவியானவர் நமக்கு காட்ட விரும்பினார். ஆமென். இயேசுவானவர் உன் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு, நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேங்கிறத அவர் காட்ட விரும்பினார். ஆமென். அப்போ இந்த காலவேளையில் ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்ல விளங்கிறேன். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆவியானவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பிதாவானவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் விழுந்து கடந்தாலும் நீங்கள் நினைக்கலாம், அவ்வளோதான் நினைக்கலாம், நான் பாதாளத்துக்குரியவன், நரகத்துக்குரியவன் கூட நீங்கள் நினைக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய அன்பு மாறாது. ஆமென். அவருடைய அன்பு என்ன செய்யாது? மாறாது. ஸோ இதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆவியானவர் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு நேசிக்கிறார், இல்லைன்னா தேவ அன்பை ஆவியானவர் நமக்கு எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறார், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் என்பதை எந்த அளவுக்கு நமக்கு நிரூபிக்க விரும்புகிறார் என்கிறத சில வசனங்கள் மூலம் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆமென். சரி, இந்த புஸ்தகம் சூலமித்தியாள் என்கிற ஒரு பெண்ணுக்கும் சாலமோனுக்கும் நடக்கிற ஒரு உரையாடல் இல்லையா? இதில் சாலமோனை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒரு ராஜா இல்லை, அவன் ஒரு ராஜா. சாலமோன் இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா. அவன் சமஸ்த இஸ்ரவேலிலும் பேர் பெற்ற புகழ் நிறைந்த ஞானம் நிறைந்த ஒரு ராஜா தான் இந்த சாலமோன். இன்னும் சொல்ல போனால் அவன் யாருடைய குமாரன்? தாவீதினுடைய குமாரன். யாருடைய குமாரன்? தாவீதினுடைய குமாரன். ஆமென். 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா உன்னத பாட்டு 1:1 சாலமோன் பாடின உன்னத பாட்டு. அப்போ இந்த சாலமோன் யாருன்னா தாவீதினுடைய குமாரன். இவர் யார் அடையாளப்படுத்துகிறாரு? இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார். சரியா? சரி, இதை மனதில் வச்சுக்கோங்க. 2வது, இப்போ மிகப்பெரிய ராஜா, நல்ல அழகுள்ளவன், தாவீதின் குமாரன், ஞானத்தில் சிறந்தவன், இவனை போல ஞானம் உள்ளன்னு சொல்லி உலகமெல்லாம் புகழ் பரவி இருக்கிறது. அப்படிப்பட்ட புகழை உடைய இந்த சாலமோன் யாரை நேசிக்கிறான்? யாரை அன்பு கூறுகிறான்? இவனுடைய பார்வை யார் மேலே விழுந்தது? ஆமென். இன்னைக்கு அதே மாதிரி இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய பார்வை யார் மேலே விழுந்துச்சு? அவர் உலகத்தின் ராஜாவாக இருக்கிறாரு, உலகத்தையே சிருஷ்டித்த ஆண்டவராக இருக்கிறாரு, சாலமோனை பார்க்கிலும் ஞானம் உள்ளவராக இருக்கிறாரு. அவருடைய பார்வை எப்படிப்பட்ட மனிதர்கள் மேல் விழுந்தது? அவர் யாரை நேசிச்சாரு? அவர் யாரை தனக்கு மனவாட்டியாய் தெரிந்து கொண்டார்? அவர் யாரை தன் பக்கத்தில் உட்காருகிற அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாய் அவர் பார்க்கிறார் என்கிற காரியத்தை குறித்து நீ பார்க்க போகிறோம். ஆமென். யாரை பார்த்தாங்க அப்படின்னா சூலமித்தியாளை பார்த்தான். சாலமோன் யாரை பார்த்தான்? சூலமித்தியாள் இல்லை. இவள் யார்? சரி, அதுக்கு முன்னாடி இந்த புஸ்தகத்தில் ஆவியானவர் இருக்கிறாரா? அதை ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துறேன். ஆவியானவர் இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்காரா அப்படின்னா ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். இதை உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போல. இந்த வசனங்கள்லாம் நம்ம பொறுமையாக அழகாக வாசிக்கணும், ஏன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லான வார்த்தைகள். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை
முத்திரையைப் போலவும். இருதயத்தில் என்ன குத்திருக்கிறாராம்? முத்திரை. நெஞ்சில் குத்துறதுங்கிறது வேற. எல்லாருமே நம்ம நெஞ்சில் குத்துறோம்னு சொல்லிட்டு வெளியே தான் என்ன பண்ணியிருப்பான்? தோளில் தான் குத்திருப்பான். எவனும் இருதயத்தில் குத்திருக்க மாட்டான். ஆனால் இங்கே சூலமித்தியால் சொல்றா, நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்து கொள்ளும். ஆமென். நேசம் மரணத்தை போல் வலிது. அதாவது அந்த ஒரு மரணத்தினுடைய வலி எதை போல இருக்குன்னா அன்பை போல இருக்கான். இன்னும் சொல்ல போனா அன்பினுடைய வலி எதன் போல இருக்குன்னா மரணத்தை போல இருக்கு. உம்மை விட்டு என்னால பிரிய முடியாது ஆண்டவரே, உம்மை விட்டு என்னால ஒரு செகண்ட் கூட நீர் இல்லாம என்னால இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அதனுடைய பெயின் இருக்குது. அதனால என்ன உங்க இருதயத்துல என்ன பண்ணிக்கோங்க? முத்திரையா குத்திக்கோங்க. உங்க புயத்தின் மேல், உங்க வலதுகரத்தின் மேல், இல்ல உங்க பலத்தின் மேல், உங்க வல்லமையின் மேல் என்ன பண்ணுங்க? முத்திரையா குத்தி கொள்ளுங்க. ஏன்னா நீங்க ஒரு ஜனத்தை விடுவிக்க போகும்போது உங்க புயத்தை தான் நீங்க வெளிப்படுத்துறீங்க. உங்க புயத்தை வெளிப்படுத்தும் போதெல்லாம் யாரு கூடவே இருப்பான்னா நான் உங்க கூடவே இருப்பேன். அதனால உங்க புயத்தின் மேல என் முத்திரை என்ன பண்ணுங்க? குத்திக்கோங்க. நேச மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாக இருக்கிறது. அதன் தழல், அதாவது அதனுடைய வெளிப்பாடு, அந்த அன்பினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது. இந்த கடும் ஜுவாலைங்கிற வார்த்தை இருக்குல்ல, அந்த கடும்ங்கிற வார்த்தையில கர்த்தருடைய ஜுவாலையா இருக்கிறதுன்னு வரணும். ஆமென். அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை அக்கினி ஜுவாலையுமா இருக்கிறது. அந்த அன்பின் அக்கினி அந்த அளவுக்கு பற்றி எரிகிறது. தேவன் உங்க மேல வச்ச அன்பு, பிதா உங்க மேல வச்ச அன்பு எந்த அளவுக்கு இருக்குன்னா அக்கினியாய் பற்றி எரியுது. அது எப்படிப்பட்ட அக்கினியாய் வெளிப்படுதுன்னா பரிசுத்த ஆவி என்கிற அக்கினியாய். ஆமென். ஏன்னா கர்த்தருடைய ஜுவாலை என்பது யாரை அடையாளப்படுத்தும்? பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்தும். ஆமென். அப்ப இந்த புஸ்தகத்துல கர்த்தருடைய ஜுவாலையாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். சரி, இப்ப ஒரு மணவாட்டி, மணவாளனாகிய சாலமோன் இல்லைன்னா மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட மனிதனை மணவாட்டியாய் பார்க்கிறார்? இன்னைக்கு ஆவியானவர் எப்படிப்பட்ட ஜனங்கள் மீது தேவ அன்பை ஊற்ற விரும்புகிறார்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். ஆமென். சரி, ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுப்பாராக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இதே உன்னத பாடின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2:2 முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஆமென். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இப்ப நல்லா கவனிங்க. சாலமோனுடைய பார்வை, சாலமோனுடைய கண்கள், இயேசுவினுடைய கண்கள் யார் மேல படுது அப்படின்னா முள்ளுகளுக்குள்ள இருக்கிற லீலி புஷ்பம். சுற்றி முட்களால் சூழப்பட்டு முட்களின் நடுவே வாழுகிற, முட்களின் மத்தியில இருக்கிற ஒரு லீலி புஷ்பத்துக்கு ஒப்புமையாய் சூலமித்தியால் சொல்லப்படுகிறாள். அப்ப என்ன அர்த்தம்னா சூலமித்தியால் என்றால் சமாதானம் என்று அர்த்தம். சூலமித்தியால் என்றால் சந்தோஷம், அதாவது உடன்படிக்கையின் சமாதானம் சொல்லுவாங்க. உடன்படிக்கையின் சமாதானம். தேவன் கவனன் பண்ணி உடன்படிக்கை பண்ணப்பட்டு ஒரு பலியை செலுத்தி சமாதானம் பண்ணி இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு அர்த்தம் என்னன்னா பெர்ஃபெக்ட், பூரணமானவள் அர்த்தம். இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. சூலமித்தியால் முள்ளுக்குள்ள இருக்கிறா. இப்ப முள்ளானது நெருக்கி குத்தும் போது, அவளை சுத்தி முள்ளு இருக்கும் பொழுது அந்த லீலி புஷ்பத்தால பெர்ஃபெக்டா இருக்க முடியுமா?
அங்கங்க காயங்கள் இருக்கும், அங்கங்க வடுக்கள் இருக்கும். அந்த செடியானது அசையும் போது அதனுடைய முட்கள் அதை குத்தும். அப்படி குத்தும் போது அது காயப்பட்டு அது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாதிரி அந்த அந்த செடியே அலங்கோலமா தெரியும். ஏன்னா அது இருக்கிற இடம் முள்ளுக்குள்ள. ஆமென். அது பெர்ஃபெக்ட்டா இருக்காது. ஆனா ஆண்டவர் அவளை எப்படி பார்க்கிறார்னா, நீ முள்ளுகளுக்குள்ள இருந்தாலும் நீ எனக்கு பிரியமானவள், நீ பெர்ஃபெக்ட்டான ஆளு. நீ முள்ளுக்குள்ள இருந்தாலும் உன்னால சமாதானமா இருக்க முடியும். நான் உன் கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஆமென். இன்னைக்கு இந்த சூலமித்தியாள் என்கிற முள்ளுக்குள்ள இருக்கிற அந்த லீலி புஷ்பத்தோடு கூட கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். காயப்பட்டு நிற்கிற அந்த சூலமித்தியால் கூட ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். பெர்ஃபெக்டா இல்லை, காயங்களும் புண்ணுகளும் தான் ஜாஸ்தியா இருக்கு. அவ பார்க்கறதுக்கு விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை. ஆனா ஆண்டவர் அவளை எப்படி பார்க்கிறார்னா, இங்க பாரு, நீதான் என்னுடைய பெர்ஃபெக்ட், நீதான் என்னுடைய பெர்ஃபெக்ட். இன்னைக்கு ஆண்டுடைய பார்வையில் நீங்களும் நானும் பெர்ஃபெக்ட். ஹல்லேலூயா. இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் அதுதான் நம்ம கற்றுக் கொடுக்குது. நீ பெர்ஃபெக்டான ஆள். நிறைய நேரங்களில் நீங்கள் சொல்கிறீங்க, ஆண்டவர் எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லாத ஆள் ஆண்டவர், நான் புழு ஆண்டவரே, நான் வேஸ்ட் ஆண்டவரே, நான் ஊழியம் பண்ணுறதுக்கெலாம் லாய்க்கில்லை ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணுறதுக்கெலாம் லாய்க்கில்லை ஆண்டவரே, நான் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் ஆண்டவரே, இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறேங்க பாரு, நீ முள்ளுக்குள்ளே இருந்தாலும், நீ காயப்பட்டு கிடந்தாலும், நீ அலங்கோலமாக கிடந்தாலும், நீதான் என்னுடைய பெர்ஃபெக்ட், நீதான் என்னுடைய பெர்ஃபெக்ட். சூலமித்தியால் நீதான் என்னுடைய பெர்ஃபெக்ட். நான் உன்னோட கூட தான் என் உடன்படிக்கை பண்ண போகிறேன். ஒன்றை தான் என் மனவாட்டியாக நான் சேர்த்துக்க போகிறேன். ஒன்றை தான் என் கூட வச்சுக்க போகிறேன். ஒன்றை தான் நான் எங்கே போனாலும் என் கூட வச்சுக்க போகிறேன். என் அரியணையில் உனக்காக தான் நான் ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதனால் ஒரு நாளும் நீ ஒன்று என்ன பண்ணாத, பெர்ஃபெக்ட் இல்லைன்னு சொல்லாத. ஆமென். அப்போ இங்கே சூலமித்தியாளோட சூழ்நிலை என்னன்னா, அவள் முள்ளுக்குள்ளே இருக்கிறவள். முள்ளுகளுக்குள்ளே இருந்தாலும் அவள் லீலி புஷ்பமாய் கர்த்தர் பார்த்தார். நீ முள்ளுக்குள்ளே இருக்கிற ஆள் தான், ஆனால் நீ யார் தெரியுமா? லீலி புஷ்பம். உன்னை விட மாட்டேன். இந்த லீலி புஷ்பத்தை பற்றி ஒரு பெரிய சத்தியம் உண்டு. கர்த்தர் சித்தமான வருங்காலங்களை பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி நான் அந்த லீலி புஷ்பத்தை தொடலை. இன்றைக்கி சூலமித்தியாளுடைய வாழ்க்கையை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அவள் எப்படிப்பட்ட முள்ளுகளுக்குள்ளே வாழ்ந்தாள். இன்றைக்கி நிறைய பெண்கள் எப்படிப்பட்ட முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறீங்க, நிறைய விசுவாசிகள் எப்படிப்பட்ட முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆமென். அவங்கள ஆண்டவர் எப்படிப்பட்ட பார்வையில் பார்த்தாருன்னு சொல்லி சில காரியத்தை கற்றுக் கொடுத்து ஜெபிக்க போகிறேன். இதுதான் ஆவியானுடைய வேலை. இதுதான் யாருடைய வேலை? ஆவியானவருடைய வேலை. சரியா? சரி, இப்போ கவனிங்க. ஒரு வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். உன்னத பாடின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். திரும்பி வா, திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படி திரும்பி வா, திரும்பி வா. சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். ஆமென். சரி, இங்கே சூலமித்தியாளுடைய பெயர் இங்கே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது சூலமித்தியாலை ஆண்டவர் நேசிக்கிறார். சூலமித்தியாளுக்குள்ளே இருந்த முள்ளின் அனுபவம் என்ன? இப்போ வாசிப்போம். 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 1ஆம் அதிகாரத்தில் 5லிருந்து 7 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். 5லிருந்து 7 வரைக்கும். இப்போ சூலமித்தியால் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்ல ஆரம்பிக்கிறா? எருசலேம் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். நான் காயிருக்கிறேன் என்று பாராதியுங்கள். வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. என் ஆத்தும நேசரே, உமது மந்தை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிவதைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? ஆமென். இருக்க வேண்டியது என்ன? இப்போ இங்கே ஒரு சூலமித்தியாளுடைய சூழ்நிலையை, அவள் முள்ளுக்குள்ளே இருக்கிற அனுபவத்தை அழகா இந்த 5, 6, 3 வசனங்களில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது என்ன? சூலமித்தியால் எருசலேம் குமாரத்தி. நல்லா கவனிங்க. இவள் ஒரு யூத ஸ்திரீ. இவள் ஒரு எருசலேம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெண், தேவனை ஆராதிக்கிற ஒரு பெண், தேவனுடைய பிரமாணங்களை அறிந்திருக்கிற ஒரு பெண்,
தவறாமல் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிற ஒரு பெண், கர்த்தரை ஆராதிக்கிறவள், கர்த்தரை நேசிக்கிறவள், இல்லை ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிற, ஆண்டவரால் நேசிக்கப்படுகிற ஒரு பெண் தான் இந்த சூலமித்தி. இவள் யாருன்னா எருசலேம் குமாரத்தி. எருசலேம் என்றால், அந்த எருசலேம்ங்கிற வார்த்தைக்கு தேவனுடைய ஆலயம், அதான் அர்த்தம். இல்லைன்னா இஸ்ரவேல் குமாரத்தின்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா சீயோன் குமாரத்தின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவ யாருன்னா எருசலேம் குமாரத்தி. எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயத்தை அடையாளப்படுத்தும், தேவனுடைய பிரசன்னத்தை அடையாளப்படுத்தும், தேவன் இருக்கிற இடத்தை அடையாளப்படுத்தும். அப்போ அந்த சூலமித்தியால் தேவனோடு கூட இருக்கிறவள். இன்னும் சொல்ல போனா எருசலேமில் தேவனுடைய ஆலயம் இருக்குது, தேவனுடைய ஆலயத்தில் தேவ பிரசன்னம் இருக்குது, தேவ மகிமை இருக்குது. ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த குமாரத்திக்கு யாரோட தொடர்புன்னா எருசலேமோட தொடர்பு. எருசலேமோட தொடர்புன்னா பரிசுத்த ஆவியானவரோடு தொடர்பு. அப்போ இந்த சூலமித்தியால் தேவனோடு, பரிசுத்த ஆவியானவரோடு, அவருடைய பிரசன்னத்தோடு, அவருடைய மகிமையோடு தொடர்புடையவளாக இருக்கிறாள். ஆமென், ஆமென். இன்னைக்கு உங்க தொடர்பு, என்னுடைய தொடர்பு என்ன? எருசலேமோடு இருக்குதா இல்லை வேற எங்கேயும் இருக்குதா? எருசலேமோடு இருக்குதா இல்லை எருசலேமுக்கு வெளியே இருக்குதா? நீங்க ஆவியானுடைய பிரசன்னத்தோடு தொடர்புல இருக்கீங்களா? இல்லை தொடர்பு கட்டாய் எவ்வளோ நாள் ஆச்சு? ஆமென். பரலோகத்திலேருந்து ஆவியானவர் உங்களுக்கு கால் பண்ணா, பரலோகத்தில் உங்க கூட தான் இருக்கிறாரு, உங்க கூடவே இருக்கிறவர். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, இந்த வீட்டில் இருந்துட்டு ஒரு ரூம்ல இருந்துட்டு இன்னொரு ரூமுக்கு கூப்பிடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த ஃபோன் பண்ணுவாங்கல்ல, வீட்டிலே தான் இருப்பாங்க. மனைவி ஒரு ரூமில் இருப்பாங்க, கண் ஒரு ரூமில் இருப்பார். அங்கேருந்து எழும்பி நான் வரமாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? ஃபோனு. அப்படி ஃபோன் பண்ணால் கூட எடுக்காதால் நிறையா இருக்கு இல்லை? பக்கத்தில் இருந்தும் உறவுகள் துண்டிக்கப்பட்ட நிலை. இன்னைக்கு ஆவியானவருக்கும் சூலமித்தியாளுக்கும் இடையே உள்ள உறவு எப்படிப்பட்ட தெரியுமா? அவளை குறித்து சொல்லுது, அவள் எருசலேம் குமாரத்தி. இன்னும் சொல்ல போனா அவள் ஆவியானவருடைய குமாரத்தியா இருக்கிறா, தேவனுடைய குமாரத்தியா இருக்கிறா. அவள் தேவனோடும் ஆவியானவரோடு கூட உறவுல, தொடர்புல சரியானவளா இருக்கிறா. ஆமென். இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமானவள் தான் இந்த சூலமித்தியாள். இவள் சாதாரண ஆள் கிடையாது. இவள் ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு ஆள், நல்ல நல்ல அந்தஸ்துள்ள ஆள். இவளுக்கு திராட்சை தோட்டங்கள் உண்டு, இவங்களுக்கு குடும்பங்கள் உண்டு, நிறைய மந்தைகள் உண்டு, எல்லாமே இந்த குடும்பத்துக்கு உண்டு. நல்ல ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பம். இவளுக்கு சகோதரர்களும் உண்டு. ஆமென். இவளுக்கு சகோதரர்கள் உண்டு, அம்மா அப்பா உண்டு. ஆமென். சில சகோதரிகளும் உண்டுன்னு சொல்லுவாங்க, தோழிகள் உண்டு, எல்லாருமே இவளுக்கு உண்டு. ஆனா எல்லாம் இருந்தும் இல்லாதவளை போல் வாழ்கிறவள், குடும்பம் இருந்தும் இல்லாதவளை போல் வாழ்கிறவள். இது முதல் முள்ளு. யாருக்கு? சூலமித்தியாளுக்கு. இன்னைக்கு அநேகர் குடும்பம் இருந்தும் குடும்பம் இல்லாதவர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. கணவன் இருந்தும் கணவன் இல்லாதவர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. பிள்ளைகள் இருந்தும் பிள்ளைகள் இல்லாதவர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. பெற்றோர் இருந்தும் பெற்றோர் இல்லாதவர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இது ஒரு முள்ளு. இந்த முள்ளு சாதாரணமான முள்ளு அல்ல. இது என்ன சொல்றது, ஆழமாய் குத்தி நம்முடைய இருதயத்தையே குத்தி கிழிக்கிற ஒரு முள். எப்படிப்பட்ட முள்ளுகளுக்குள்ள இருப்பது லீலி புஷ்பம். ஆமென். லீலி புஷ்பம். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட முள்ளுகளுக்குள்ள இருக்கிற லீலி புஷ்பத்தை கர்த்தர் வெளியே எடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆவியானவருடைய காரியம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட முள்ளுகளுக்குள்ள இருக்கிற, குடும்பம் இருந்தும் இல்லாதவர்களை போல இருக்கிற அந்த லீலி புஷ்பத்தை வெளியே எடுத்து அதை பெர்ஃபெக்டா மாற்றி அதை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இன்னைக்கு இப்படிப்பட்ட முள்ளுகளுக்குள்ள நீங்க இருப்பீங்க, நான் கவலைப்படாதீங்க. ஆவியானவர் உங்களுக்காக இருக்கிறார். உங்க முள்ளுகளை எல்லாம் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். சரி, இன்னொரு காரியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு குடும்பம், எல்லாரும் குடும்பம் இருக்குன்னா நீங்கள் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். எடுத்துக்கொள்ளுங்க. உன்னத படி புஸ்தகம் நான் ரெஃபரன்ஸ் சொல்லிடுறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம், என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாக இருந்து இல்லை. அப்போ அவளுக்கு என்ன இருக்குன்னா,
குடும்பங்கள், சகோதரர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. சரி, இப்போ கவனிங்க, இவருடைய அடுத்த முள்ளு என்ன அப்படின்னா, அவ சொல்றா, எருசலேம் குமார்த்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும். என்ன கூடாரம்? கேதாரின் கூடாரங்கள். கேதார் என்பது இஸ்மவேலின் வம்சம். கேதார் என்பவர்கள் இஸ்மவேலின் சந்ததி. இப்போ இவ சொல்றா, நான் யாரை போல இருக்கிறேன் தெரியுமா? புறக்கணிக்கப்பட்டவளை போல இருக்கிறேன், துரத்தி விடப்பட்டவளை போல இருக்கிறேன். ஈசாக்கு இஸ்மவேல் 2 பிள்ளைங்க இருந்தாங்க. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. இஸ்மவேல் துரத்தி விடப்பட்டான். மூத்த மகளா இருந்தும், அவன்தான் அதிகாரத்துக்கு சொந்தக்காரனா இருந்தும், அவன் வேலைக்காரியின் மகள் என்று எண்ணி அவன் முழுவதுமாய் புறக்கணிக்கப்பட்டான், தள்ளப்பட்டான், ஆபிரகாமை விட்டு முழுவதுமாய் ஒதுக்கப்பட்டான். இன்னைக்கு அதே போலதான் நான் என் தாயின் பிள்ளைகளால, என் குடும்பத்தால ஒதுக்கப்பட்டவளாய், என்ன சொல்றது, கைவிடப்பட்டவளாய், துரத்தப்பட்டவளாய் இந்த சூலமித்தியால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். கேதாரை போல, கேதார் ஜனங்களைப் போல, இஸ்மவேலை போல நான் துரத்தி விடப்பட்டவள். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வாழ்கிற முள்ளு என்ன தெரியுமா? அநேகரால் துரத்தப்பட்ட அனுபவம், அநேகரால் கைவிடப்பட்ட அனுபவம், வேண்டுமென்றே வெறுக்கப்பட்ட அனுபவம், வேண்டுமென்றே முள்ளுகளுக்குள்ளே தள்ளப்பட்ட அனுபவம். ஆகார் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தது போல, இஸ்மவேல் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தது போல, இன்னைக்கு அநேக சூலமித்தியால் சொந்த உறவுகளால் துரத்தப்பட்டவர்களாய், சொந்த உறவுகளால் மறக்கப்பட்டவர்களாய் இன்னைக்கு அலைந்து திரிகிற அனுபவத்தில் இருக்கிறாங்க. ஆமென். அவங்களால உதவி செய்ய முடியும், அவங்களுக்கு உதவி செய்வதற்கு திராணி இருக்கிறது, ஆனா உதவி செய்யல. நம்ம அலையும் போதெல்லாம் நமக்கு தெரியுது, இவங்க உதவி செஞ்சிருந்தா இப்படி அலைய வேண்டிய அவசியம் இல்லையே, இவங்க இப்படி இதை பேசியிருந்தாங்கன்னா இதை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, இவங்க கூட இருந்திருந்தாங்கன்னா இவ்வளவு பணம் நமக்கு செலவாயிருக்காது, இப்படி நம்மளை மறந்துட்டாங்கன்னு சொல்லி உதவி செய்ய முடிஞ்சும் செய்யாத நிலைமையை குறித்து இன்னைக்கு அநேக சூலமித்தியால் முள்ளுகளுக்குள்ள உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆவியானவர் அப்படிப்பட்ட சூலமித்தியாளுக்கு நீரூற்றை கட்டளையிடுவார். சூலமித்தியாளுக்கு நீரூற்றை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நீ இஸ்மவேலை போல துரத்தி விடப்பட்டிருக்கலாம், பயப்படாத. சூலமித்தியால் நீ பயப்படாத. நீ முள்ளுகளுக்குள்ள இருந்தாலும் நீ லீலி புஷ்பந்தான். நீ முள்ளுகளுக்குள்ள இருந்தாலும் லீலி புஷ்பந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. முதல்ல இவ தன்னோட கூட பிறந்தவங்களால், இல்லை கூட இருந்தும், எல்லாம் இருந்தும் இல்லாதவர்களைப் போல வாழ்கிறாள். ரெண்டாவது, கேதாரின் ஜனத்தை போல துரத்தி விடப்பட்டாள், இல்லை இஸ்மவேலை போல துரத்தி விடப்பட்டாள். குடும்பத்தாரால் துரத்தி விடப்பட்ட ஒரு முள்ளுக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறான். ஆமென். அடுத்தது சொல்கிறா, கேதாரின் கூடாரத்தை போல. கூடாரம்னா அது எப்படி இருக்கும் தெரியுமா? அது ஒரு அடையாளமாக சொல்கிறா பாருங்க. கூடாரத்தை போல, சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாக இருந்தாலும். ஆமென். மூடி மறைப்பதற்காக அரண்மனையில் போடப்பட்டிருக்கிற திரைகளை போலவும், கூட வனாந்திரத்தில் போடப்பட்டிருக்கிற கேதாரின் கூடாரங்கள், அந்த கூடாரம் எப்படி இருக்குன்னா அந்த மிருகத்தின் தோள்களினால போட்டிருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா மிகுந்த டார்க்காக இருக்கும், கருப்பாக இருக்கும். ஆமென். இவ சொல்கிறா, நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா? வனாந்தரத்தில் இருக்கிற அந்த கேதாரின் கூடாரத்தை போலவும், மறைக்கப்பட்டு இருக்கிற சாலமோனின் திரைகளைப் போல கருப்பாக நான் இருக்கிறேன், கருப்பாக இருக்கிறேன். கருப்பு என்பது இருளை அடையாளப்படுத்தும், இருளான அனுபவத்தை அடையாளப்படுத்தும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருள் ஆழத்தில் இருக்கு, ஆழத்தில் இருள் இருக்கு. வெளியே சிரிக்கிறாங்க, வெளியே சந்தோஷப்படுறாங்க. சூலமித்தியால், உன் இருள் ஆண்டவருக்கு தெரியும், உன் இருள் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். உன் வாழ்க்கையில் கருப்பாக இருக்கிற அனுபவங்கள் நிறைய பேருக்கு தெரியும். சில பேருக்கு சில பேருடைய ஃபுல் அனுபவம் தெரியாது. வெளியே பார்த்தா சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க வாழ்க்கையில் எல்லாமே இருளாக இருப்பது. இன்றைக்கி அதே போல் இருள் என்கிற முள்ளுகளுக்குள்ள ஆமென் ஜனங்கள் நிறைய வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அலங்கோலமான வாழ்க்கை. ஆமென். இன்றைக்கி நிறைய பேர் அந்த நம்ம சரீரத்தில் கருப்பு அந்த அழகு இருக்குல்ல, அந்த அழகை சொல்லுவாங்க. இப்போ அழகெல்லாம் கெட்டுப்போன நிலை,
அழகெல்லாம் இழந்த நிலை, தன் வாழ்க்கையில் இருந்த அலங்காரத்தை இழந்த நிலை, சமாதானத்தை இழந்த நிலை, சந்தோஷத்தை இழந்த நிலை. இது ஒரு இருள், இது ஒரு கருப்பு, இது ஒரு அழகு. இந்த அழகை எல்லாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இழந்துட்டாங்க. இன்னைக்கு சூலமித்தியால் முள்ளுக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிறா. எப்படிப்பட்ட முள்ளுக்குள்ள தெரியுமா? முதலாவது தன் வாழ்க்கையில அவள் இருளான அனுபவங்களை கொண்டவளாய். எப்படிப்பட்ட இருளான அனுபவம்? சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அழகு போச்சு. என் வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இதையெல்லாம் இழக்கக்கூடாத பிரதர், எல்லாத்தையும் இழந்துட்டேன். என் அலங்காரத்தை இழந்துட்டேன், என் மேன்மையை நான் இழந்துட்டேன். இப்ப இழந்து நான் எப்படி உட்கார்ந்து இருக்கிறேன்னா முள்ளுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆமென். நீ நிறைய சூலமித்தில் அப்படிதான் உட்கார்ந்துருக்கிறீங்க. இன்னைக்கு ஆவியானவர் சொல்கிற வார்த்தை, நான் உன் கூட இருக்கிறேன், கவலைப்படாத. நீ இருளுக்குள்ளே இருந்தாலும் நான் உனக்கு வெளிச்சமாக இருப்பேன். அல்லேலூயா. நீ இருளுக்குள்ளே இருந்தால் நான் உனக்கு வெளிச்சமாக இருப்பேன், நான் உன் கூட இருக்கிறேன். சூலமித்தியாள், நீ எப்படிப்பட்ட இருளுக்குள்ளே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற? உன் இருள் என்ன? அடுத்தது பாருங்க, அவ சொல்கிறான், வெயில் என்னை ஏன் கருப்பாயிட்டேன்னு தெரியுமா? வெயில் என் மேலே பட்டுச்சு. அப்போ இவன் வாழ்க்கை எங்கே இருக்குன்னா வனாந்தரங்கள். வெயில் படுகிற இடம் அப்படின்னா வனாந்தரமான இடம், வனாந்தரமான இடம். இவன் வாழ்க்கையே எங்கே இருக்குது தெரியுமா? வனாந்தரத்தில் தான் இருக்குது. வனாந்தரம் என்பது வறண்டு போன அனுபவம், மழை பெய்யாத அனுபவம். மழை பெய்யுமா 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 பெய்யுமான்னு காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போன அனுபவம். என் வாழ்க்கை மாறாதா மாறாதா மாறாதான்னு சொல்லி அப்படி காத்திருந்து வெக்ஸான அனுபவங்கள். வெயில் ஏற ஏற நமக்கு என்ன ஆகும்? நமக்கு டயர்ட் ஆகும்ல. அதே மாதிரி தான் காத்திருக்கிற நாட்கள் கூட 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 எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் அந்த நாட்கள் கூடும்போது, அந்த விருப்பங்கள், அந்த நம்ம விரும்பின காரியங்கள் நடக்காத அனுபவங்கள் கூட 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 வெயில் ஏற 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 நம்ம வாழ்க்கை சோர்ந்து போகுது. இன்னைக்கு இப்படிப்பட்ட முள்ளுகளுக்குள்ள சூலமித்தியால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறா. அவளை தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை. வனாந்தரத்தில் எல்லாவற்றையும் இழந்தவளைப் போல, காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போனவளைப் போல இன்னைக்கு சூலமித்தியால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். இன்னைக்கு நான் கேட்குறேன், உங்கள் மேலே பட்ட வெயில் என்ன? நீங்கள் எந்த வெயிலால் பயந்து போய் எந்த வெயில் என் மேலே படக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அந்த வெயில் பட்டதுன்னு சொல்கிறீங்களோ, அது என்ன வெயில்? இந்த வெயில்னால நான் கருத்து போகிறேன் பிரதர், இந்த வெயில்னால என் அழகை இழக்கிறேன் பிரதர், இந்த வெயில்னால என் வாழ்க்கையை போச்சு பிரதர், இந்த வெயில் மட்டும் என் வாழ்க்கையில் படாமல் இருந்திருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் பிரதர், இந்த வெயில் என் வாழ்க்கையை சாகடிக்குது பிரதர், இந்த வெயில் என் வாழ்க்கையை சோர்ந்து போக பண்ணுது பிரதர், இந்த வெயில் என் வாழ்க்கையில் வரும் பொழுதெல்லாம் என் பலனை நான் இழந்து போகிறேன் பிரதர். இன்னைக்கு அந்த வெயிலில் இருந்தெல்லாம் ஆவியானவர் நம்மளை வெளியே கொண்டு வருவாராக. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வனாந்தரமான வாழ்க்கையில் வெயில் படுகிற அனுபவத்தில் நீங்க வெயிலுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா, உங்களை கஷ்டப்படுத்துகிற அந்த வெட்கைக்குள்ள நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா, வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா, சூலமித்தியால் நீ பயப்படாத, உன்னை ஆவியானவர் வெளியே எடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் உன் கூட இருப்பார். இதுதான் சூலமித்தியாளுடைய சூழ்நிலை. ஒன்று, என்ன சொன்னேன்? எல்லாரும் இருந்தும் இல்லாதவளைப் போல வாழ்ந்தாள். ரெண்டாவது, அவள் துரத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாள். மூணாவது, கருப்பாக மாறி போன அவன் வாழ்க்கை இருளாக மாறி போச்சு. இருள் என்கிற முள், இருள் என்கிற முள். அடுத்தது என்ன? வெயில் பட்டது. ஆமென், வெயில் பட்டது. அவளுடைய வாழ்க்கையில் காத்திருந்து எல்லாம் சோர்ந்து போனாள், எல்லாவற்றையும் இழந்து போனாள். வனாந்திர அனுபவங்கள். இது ஒரு முள். இன்னொரு முள் என்ன தெரியுமா அவன் மேலே? இப்போ வாசிங்க, அவள் சொல்கிறா, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாக இருந்தார்கள். இப்போ எல்லாத்துக்கும் இவன் மேலே கோபம், பயங்கர கோபம். யார் மேலே? சூலமித்தியாளின் மேலே. இங்கே ஏன் கோபமாக இருந்தார் என்று சொல்லப்படலை. எந்த அளவுக்கு கோபமாக இருந்தாங்க தெரியுமா? அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி, வீட்டை விட்டு துரத்தி, இல்லை அவள் எல்லாரும் இருந்தும் இல்லாதவளைப் போல ஆக்குகிற அளவுக்கு அவன் மேலே கோபமாக இருந்தாங்க. இந்த இடத்துல அவள் புலம்புறா, என் சொந்த திராட்சை தோட்டத்தை என்னால் பார்க்க முடியல, நான் ஒரு திராட்சை தோட்டத்து வேலைக்காரியாக இருக்கிறேன், எல்லாரும் என்னை மறந்து போனாங்க. ஆமென். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவளுடைய அழகு நிமித்தம் இவங்க என்ன பண்ணியிருக்கலாம்? இவளை வெறுத்திருக்கலாம். இவள் அழகு நிமித்தம் வெறுத்திருக்கலாம். இன்னும் ஆவிக்கிற ரீதிப்படி சொல்கிறேன்,
இவள் சொன்னல ஒரு வார்த்தை, இவள் யாரு? எருசலேம் குமாரத்தி, கர்த்தரோடு கூட இருக்கிறவள். ஒரு மனுஷன் கர்த்தரோடு கூட இருப்பானானா அவன் தன் சொந்த உறவுகளால் வெறுக்கப்படுவான். அவனு சொன்னார்ல, அவனவனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே. ஒருவன் ஆவியானவரோடு கூட நெருங்குவானா, அவன் தேவனோடு இணைவானா, தேவனுடைய ரிலேஷன்ஷிப்பில் நல்லா இருப்பானா, அவன் தன் சொந்த உறவுகளால் பகைக்கப்படுவது நிச்சயம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு அநேக ஜனங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க. கர்த்தருக்காக பிரதர் நான் ஜெபிச்சா பிடிக்காது பிரதர், நான் ஆராதனைக்கு போனா பிடிக்காது பிரதர், நான் பைபிள் வாசிச்சா பிடிக்காது பிரதர், என்னை பகைக்கிறாங்க பிரதர், கர்த்தருக்கு ஊழியம் பண்ணா பிடிக்க மாட்டேங்குது, பாட்டு பாடினா பிடிக்கல, நான் வசனத்தை கேட்டா பிடிக்கல, நான் கர்த்தருக்குரிய காரியத்தை எதை செஞ்சாலும் என் குடும்பத்தில் ஒரு சிலருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது, அதனால என்னை பகைக்கிறாங்க, அதனால என்னை கஷ்டப்படுத்துறாங்க, இது எனக்கு ஒரு முள்ளாய் இருக்கிறது, இது எனக்கு முள்ளா இருக்கு. ஆராதனைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகும்போதே கேட்கிறான், என்ன ஆண்டவர் உன்னை கொடுத்துட்டாரா? என் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்துட்டு சொல்றான், ஆண்டவர்னு போன உனக்கு என்ன கொடுத்தாரு? இது ஒரு முள். உன் பிள்ளைக்கு நடந்ததை பாரு, உன் கணவருக்கு நடந்ததை பாரு, வேலை இழந்து நிற்க பாரு, கஷ்டப்படுற பாரு, இதெல்லாம் நீ ஆண்டவருக்கு போற லட்சணமா? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரான்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ். தாவீது ஒரு இடத்துல சொல்றான், நான் தேவாலயத்துக்கு போகும்போதெல்லாம் எல்லாரும் என்னை ஏளனம் பண்றாங்க, என்னை எல்லாரும் நகைக்கிறாங்க, ஆண்டவரே இது எனக்கு முள்ளா இருக்கு, நான் உமக்காக ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சா என்னால் முடிய மாட்டேங்குது ஆண்டவரே, இது ஒரு முள்ளா நிற்குது. அடுத்தது ஒரு பயம் வந்துடுது, நான் பாட்டு போனால் எது சொல்லிடுவாங்களோ, நான் ஆராதிக்கு போனால் எது சொல்லிடுவாங்களோ, நான் ஊழியத்துக்கு போனால் எதுவும் என்ன எதை சொல்லுவாங்களோங்கிற பயம் வந்துடுதுன்றவரே, இந்த முள்ளை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நிறைய சூழமித்தியால் இதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, நான் இந்த காரியத்தை செஞ்சா என் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? பயம். இந்த முள் இல்லை, சொந்த சகோதரர்கள், தாயின் பிள்ளைகள் அவளை பகைத்தார்கள். பகைக்கப்பட்டு பிள்ளைகள் போட்டு ஒரு பிள்ளை எல்லாருமே அவளை பகைத்தார்கள். இன்னைக்கு நீங்கள் பகைக்கப்படுகிற அந்த முள்ளுக்குள்ளே இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்கள் தான் லீலி புஷ்பம். இப்படிப்பட்ட கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு முள்ளே தாங்காதே பிரதர். சூலமித்தியாளுக்கு இவ்வளோ முள் இருக்கே. ஒரு பக்கம் எல்லாரும் இருந்தும் இல்லாதவங்கள போல வாழ்கிறேன், கணவர் இருந்தும் பிள்ளைங்க எல்லாரும் இருக்கிறாங்க பிரதர், ஆனால் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் பிரதர். ரெண்டாவது, முழுவதுமாய் வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்ட இஸ்மவேலை போல இருக்கிறேன். சொந்த குடும்பத்தில் நான் ஒரு இஸ்மவேல், ஈசாக்கு வம்சத்தில் நான் ஒரு இஸ்மவேல். ஆமென். யாருக்கு வேணாலும் கொடு, இவளுக்கு மட்டும் கொடுக்காத. யாருக்கு வேணாலும் செய், இவளுக்கு மட்டும் செய்யாத. யாருக்கு வேணாலும் அன்பை கொடு, இவளுக்கு மட்டும் அன்பை கொடுக்காத. யாருக்கு வேணாலும் பணம் கொடு, இவளுக்கு மட்டும் கொடுக்காத. பிரதர், சொந்த குடும்பம் தான் பிரதர். அந்த குடும்பத்துக்குள்ள நான் இஸ்மவேலா வாழ்கிறேன். என் வாழ்க்கையெல்லாம் இருளாக போச்சு பிரதர். என் வாழ்க்கையில் ஃபுல்லாக இருள். என் வாழ்க்கையில் வெயில் பட்டு என்னை நோகடிச்சு என் மேலே நான் காத்திருந்தது, நான் விரும்பினது எதுவும் நடக்காமல், மனிதர்களுடைய வார்த்தைகள் வெயிலாக என் மேலே பட்டு நான் இப்போ ஒரு மாதிரியாக நிற்கும் பிரதர். வனாந்திரத்தில் திகைத்து போய் நிற்கிறேன். இது ஒரு முள். தாயின் பிள்ளைகள், கூட பிறந்தவங்க என்னை பகைக்கிறாங்க. நான் ஆண்டவர் நிமித்தம், ஆண்டவர் ஆராதிக்கிற நிமித்தம் என்னை பகைக்கிறாங்க. சரி, அதோட முடியல. அடுத்தது ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறா, என் திராட்சை தோட்டங்கள், என்னை திராட்சை தோட்டங்களுக்கு எப்படி வச்சாங்களாம்? காவல்காரியாய். யோசித்து பாருங்க, சொந்த தங்கச்சி இல்லைன்னா சொந்த அக்கா, சொந்த பிள்ளை, அவளை எங்கே கொண்டு வச்சுட்டாங்கன்னா திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாய். ஏன் தெரியுமா? ஏன் காவல்காரியாக வைக்கணும் தெரியுமா? திராட்சை தோட்டங்களை கெடுக்கிறதுக்கு குழி நரிகளும் குள்ள நரிகளும் இந்த இதெல்லாம் என்ன செய்யணும் வரும். இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க, 15ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிறதுக்கு குழி நரிகளும் சிறு நரிகளும் வரும்.
இவையெல்லாம் வந்து என்ன பண்ணுனா பிச்சு போடும். இப்போ இவளை காவல்காரியை வச்சிருக்கிறாங்க. காவல்காரியை வச்சா இவளுடைய வேலை என்ன தெரியுமா? இந்த நரிகளோடு கூட சண்டை போடுறது. ஒரு பெண்ணுனால இந்த 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 நரிகளோட குழி நரிகள் இல்லை, அதுதான் நிறைய ஒன்று வராது, நிறைய கூட்டமாக வரும். இவங்க வந்துச்சுன்னா இவ என்ன பண்ணுவா? இப்ப இவங்க சொந்தம் எல்லாம் என்ன நினைக்குதுன்னா, இவ வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய முள்ளு என்ன தெரியுமா? இவளை நரிகளுக்கு இரையாய் ஒப்பு கொடுத்தார்கள். திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியை வைக்கிறான்னா அவனுக்கு நல்லா தெரியும், நரி வருமே, இந்த குழி நரிகள் சிறி நரிகள்லாம் வருமே, திராட்சை தோட்டத்தை கெடுக்கிறதுக்கு வருமே. அப்போ அந்த நரிகள் எல்லாம் சேர்ந்து இவளை கடிச்சா என்ன பண்ணுவா? இவன் நிலைமை என்ன ஆகும்? இவ எப்படி பாதுகாத்துக்கோவா? இவ ஒரு பெண்ணாச்சே, எப்படி இதை செய்ய முடியும்? எதையுமே யோசிக்கல. அவ செத்தாலும் பரவாயில்ல, அவ அழிஞ்சாலும் பரவாயில்ல, அவளை எங்க கொண்டு வச்சிரு, அந்த திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியை வச்சிரு, அவ சாகட்டும். இன்னைக்கு நிறைய சூலமித்தியால் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு நிற்கிறோம் இல்லை பிரதர்? மற்றவங்க வந்து நீ சாவு செத்துப்போன்னு சொன்னால் பரவாயில்ல பிரதர், கூட பிறந்தவங்க, கட்டுன புருஷன், கட்டுன மனைவி, பெத்த புள்ள என்னை பார்த்து சொல்லுது பிரதர் நீ செத்துப்போன்னு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த எண்ணம் இருக்குது. நிறைய இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. நீ எல்லாம் ஏன் உயிரோடு இருக்கிற? இல்லை, நீ எல்லாம் ஏன் உயிரோடு இருக்கிற? செத்துப்போ, போ திராட்சை தோட்டத்துக்கு போ, குழி நரி கையில் விழுந்து சாகு. சில பேர் சொல்லுவாங்க, போய் எங்கேயாச்சும் பஸ்ஸில் விழ வேண்டியதானே, இல்லை எங்கேயாச்சும் ட்ரெயினில் விழ வேண்டியதானே. நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்ட அநேகர் தாங்க முடியாத முள்ளுகளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இது ஒரு முறை ரெண்டு முறை இல்லை பிரதர், பல முறை கேட்குறேன், பல முறை. இப்படிப்பட்ட முள்ளிலிருந்து ஆவின் உங்களை வெளியெடுப்பாராக. இந்த காலை வேளை ஆவின் உங்களை வெளியெடுப்பாராக. சூலமித்தியால் பயப்படாத. யார் வேணாலும் உன்னை மரணத்துக்கு கொடுக்கலாம், ஆனால் உனக்காகவே மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் ஒரு நாள் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். இப்படிப்பட்ட முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற நீ அழாத, இப்படிப்பட்ட முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற நீ சோர்ந்து போகாத. ஆவியானவன் கூட இருக்கிறார். உனக்காக சாலமோன் அனுப்புவார், உனக்காக சாலமோன் வருவார். இன்னைக்கு நமக்கு சாலமோன் வந்துட்டார். அந்த சாலமோன் சும்மா வரல, அவர் சிலுவையில் மரித்து ஜீவனை ஒப்பு கொடுத்து நீ மரிக்க கூடாது என்பதற்காய் அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். முந்தின சாலமோனை பார்க்கலாம், இப்ப இருக்கிற சாலமோன் பெரியவர். அந்த சாலமோனை, அந்த சூலமித்தியாலை தன்னுடைய மனைவியாய் சேர்த்து கொள்ள அவன் வருவான்னா, இன்னைக்கு இயேசுவானவர் உங்களையும் என்னையும் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்து அவருடைய மனவாட்டியா வச்சிருக்கிறார். நிச்சயமா ஒரு நாள் இந்த முள்ளுக்குள்ள உங்களை தூக்கி வெளியே எடுப்பார். அல்லேலூயா. திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியா, யோசித்து பாருங்க. காவல்காரியா, சொந்த தங்கச்ச சொந்த பிள்ளைய காவல்காரி அனுப்பிச்சுட்டாங்க. அவ சொல்றா, அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு சொல்லும் 7ஆம் வசனத்தில் கடைசியா, உம்முடைய மந்தை எங்கே மேய்த்ததை மத்தியானத்தில் எங்கே மடக்கிறீர்? எனக்கு சொல்லும், உமது தோழரின் மந்தைகள் அருகே நான் அலைந்து திரிகிறதை பார்க்கலாம், அலைந்து திரிகிறவளைப் போல நான் ஏன் இருக்க வேண்டும்? இப்போ எதுக்கு இன்னொரு வேலைன்னா, மந்தை மேய்க்கிற வேலை இருக்குது. யாருக்கு? இவளுக்கு. ஆடு மேய்க்க அனுப்புகிறாங்க. பொதுவாக அந்த பெண்களை ஆடு மேய்க்க திராட்சை தோட்டங்களுக்கு வேலைக்காரிகளை அனுப்ப மாட்டாங்க. ஆனால் இவள் அனுப்பப்பட்டாள், சொந்த குடும்பத்தால் அனுப்பப்பட்டாள், இந்த சூலமித்தியால். அல்லேலூயா. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதோ எல்லாம் நடக்கும். நீங்கள் எதை செய்யக்கூடாது, செய்ய முடியாததோ அதை தான் உங்களை செய்ய வைப்பாங்க, இல்லை? ஆனால் கவலைப்படாதீங்க, ஆவியானவர் உங்களோடு, ஆவியானவர் உங்களோடு. சூலமித்தியால் ஆவியானவர் உங்களோடு. இப்படிப்பட்ட முள்ளுகளுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்கன்னா, இப்படிப்பட்ட முள்ளுகளுக்குள்ள கஷ்டத்தோடு வேதனையோடு கூட இருந்த அந்த சூலமித்தியாலை பார்த்து கத்த சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆமென். இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஆண்டவர் எல்லாரும் அவளை சூலமித்தியாலாய் முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற மகளாக பார்த்தாங்கல்ல, அவளை எல்லாரும் வெறுத்தாங்க. அவள் எல்லாம் இருந்து இல்லாதவளை போல மாறினா, சாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவளாக இருந்தா. இப்போ இவள் வாழ்க்கை இருளாய் போய் கிடக்குது, இருளாய் போய் காயப்பட்டு குற்றூராய்க்கப்பட்டு கிடக்குது. அப்படிப்பட்ட
பட்டுயிராய் முள்ளுகளுக்குள்ள கிடக்கிற அந்த அந்த சூலமித்தியாளை பார்த்து கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தை, இவள் முள்ளுகளுக்குள்ள இருக்கிற லீலி புஷ்பத்தை போல் இருக்கிறாள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவருடைய கண்களுக்கு நீங்க யாரு தெரியுமா? லீலி புஷ்பம். ஆவியானவருடைய கண்களுக்கு நீங்க ஒரு லீலி புஷ்பம். எல்லாரும் எப்படி பார்ப்பானா, முள்ளுகளால் காயப்பட்ட ஒரு சோர்ந்து போன ஒரு செடியாத்தவங்களை பார்ப்பான். நீங்க பட்டு போன செடியாத்தவங்களை பார்ப்பான். ஒன்றுமில்லாத செடியாத்தவங்களை பார்ப்பான். இந்த காலவேளை ஆவியான உங்களை பார்க்கிறது எப்படின்னா, நீ முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பமா இருக்கிறா. நீ ஏன் லீலி புஷ்பம்? இஸ்ரவேலே, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, சூலமித்தியே, நீ என்னுடைய லீலி புஷ்பம். இந்த உலகத்துக்கு வேணா நீ வேண்டாதவளா தெரியலாம், இந்த உலகத்துக்கு வேணா நீ மறக்கப்பட்டவளா இருக்கலாம், ஆனா நீ என்னுடைய லீலி புஷ்பம். ஆவியானவர் உங்களை லீலி புஷ்பமாய் பார்க்கிறார். ஆவியானவர் உங்களை அவருடைய வாசனை கொடுக்கிற அந்த மலராய் பார்க்கிறார். நீ ஒரு அழகான ஃப்ளவர். இந்த செடியை எந்த மனுஷனாலும் கசக்கி போட முடியாது. ஹல்லேலூயா. நீ தேவனுடைய பார்வையில் லீலி புஷ்பம். இந்த சூலமித்தியால பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை 1 ஸ்திரீகளில் ரூபவதியே. முள்ளுகளுக்குள்ள இருக்கிற காயப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிற அந்த சூலமித்தியை பார்த்து ஆவியானவர் சொல்றாரு, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ரூபவதி. இந்த உலகத்துல எவ்வளவு ஸ்திரீகள் இருந்தாலும் நீ ரூபவதி. அவ கேட்கிறா, ஆண்டவரே நான் கருப்பா இருக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையெல்லாம் இருளா மாறி போச்சு ஆண்டவரே, நான் முள்ளுகளுக்குள்ள கிடக்கிறேன் ஆண்டவரே, குத்தி கிழிக்கப்பட்டு அன்ஷேப்டா கிடக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கை ரொம்ப மோசமா போச்சுப்பா, நான் வனாந்தரத்தில் அலைஞ்சி அலைஞ்சி அழுக்கா இருக்கேன் ஆண்டவரே. அவர் சொல்றார், நீ இருக்கிற நிலைமை எனக்கு தேவையில்லப்பா, நான் உன்னை எப்படிதான் பார்க்கிறேன் தெரியுமா? எல்லா பெண்களை பார்க்கலும் நீதான் எனக்கு ரூபவதி. நீங்க ஆண்டவருடைய ரூபவதி. உலகம் வேணா உங்களை ரூபவதியை பார்க்காம இருக்கலாம், ஆண்டவர் உங்களை ரூபவதியை பார்க்கிறார். சுலமித்தியால் முள்ளுகளுக்குள்ள கிடக்கிறல்ல, உன்னை பார்த்த சொல்ற, நீ தேவனுக்கு அவருடைய ரூபவதி. ஸ்திரீகளில் நீ ரூபவதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது 2 வாசிங்க. நான் சொல்றேன், என் பிரியமே, என் பிரியமே. இதை கேட்டோன்னா அவளுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதை கேட்டோன்னா அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? சொந்த குடும்பம் இருந்தும் இல்லாதவளை போல வாழ்றேன் ஆண்டவரே, சொந்த பெத்த தாயும் பிள்ளைகளை நேசிக்க ஆள் இல்லை, என்னை காவல்காரையா ஆடுமைக்கு அனுப்பிச்சு விட்டான். எனக்கு இந்த ஆடுமைக்கு அந்த பெண்களை யாருமே ஆடுமைக்கு அனுப்பிவிட மாட்டாங்க, எல்லாரும் நான் ஆடுமைக்கு அனுப்பிச்சு விட்டா. என் வீட்டில் எல்லா வேலைக்காரி இருந்தும் என்னை ஆடுமைக்கு அனுப்பிச்சு விட்டான். யாருக்கு என்ன பிடிக்கல, யாரு என்ன நேசிக்கல. அவர் என்ன சொல்றாரு? நீ என் பிரியம், நீ என்னுடைய பிரியம். ஆமென். எதை பார்த்து பிரியன்னு சொல்றீங்க? நீ என்னுடைய பிரியம், அவ்வளோதான். அல்லேலூயா. அடுத்தது சொல்கிறா பாருங்க, அடுத்தது ஆண்டு சொல்கிற வார்த்தை 4 வாங்க, 4 7 இன்னும் பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார். என் பிரியமே, நீ ரூபவதி, ஒன்றில் பழுது ஒன்றும் இல்லை, ஒன்றில் பழுது ஒன்றும் இல்லை. நல்ல வரைக்கும் இந்த வார்த்தை அவன் இருக்கிறது எங்கன்னா முள்ளுக்குள்ள. லீலி புஷ்பம் இருக்கிறது முள்ளுக்குள்ள. அது குத்தி கிழிக்கப்பட்டு கிடக்குது. குத்தி கிழிக்கப்பட்டு கிடக்கிற அந்த அந்த சூலமித்தியால பார்த்து சொல்றாரு, நீ பூரண ரூபவதி. இதை கேட்கும் போது அவளுக்கு எப்படி இருந்திருக்குன்னு தெரியல. நான் யோசிக்கிறேன், இப்போ நம்ம கேட்கும் போதே கண் கலங்குது இல்லை. அவள் சொல், நீ பூரண ரூபவதி, ஒன்றில் ஒரு பழுது கூட இல்லை. ஆனால் நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, என்ன ஒரு பழுது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரே, என் நெத்தில முத்திரை குத்திருக்க ஆண்டவரே, நீ தள்ளப்பட்டவன்னு, நீ அடிமன்னு, நீ ஒன்றுக்கு உதவாதவன்னு என் நெத்தில முத்திரையை குத்திருக்கிறான், என் கைகளில் முத்திரையை குத்திருக்கிறான், என்னை ஆடுமைக்கு அனுப்பிச்சிருக்கிறான், என்னை காவல்காரியை அனுப்பிச்சிருக்கிறான். நான் என் உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கு, காயமா முள்ளுனால குத்தப்பட்டு காயத்தோட நிற்கிறேன். ஆண்டவரே நல்லா பாருங்க, நான் பழுதற்றவளா, நான் பழுதற்றவளா? அவர் சொல்றாரு, எஸ், நீ எனக்கு பழுதற்றவள் தான், நீ எனக்கு பழுதற்ற. நீ ஆண்வியானவர் நிறைய பேரோட பேசுறார், நீ எனக்கு பழுதற்றவள்.
உன் பழுதை நான் பார்க்கறதுக்கெலாம் வரல, அதெல்லாம் ஈஸியாக சரி பண்ண முடியும். நீ எனக்கு பழுதற்றவள், அவ்வளோதான், அவ்வளோதான். ஆமென். பூரண ரூபவதி. கடைசியாக ஒரே ஒரு வசனம், ரொம்ப அழகான ஒரு வசனம், என் வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஓசியா 14:5. நான் இஸ்ரவேலுக்கு பணியை போயிருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். இவ்வளோ காயப்பட்டு ஒடுங்கி நின்றுச்சில முள்ளுக்குள்ள, அந்த காயத்தோட எரிச்சலில் வேதனையில் அழுதுகிட்டு இருக்கு. அந்த சூலமித்தியால் பார்த்து கத்த சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். பனி யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். இவர் சொல்கிறார், சூலமித்தியால் நான் உனக்கு ஆவியானவரை போல இருப்பேன். ஆவியானவர் இன்னைக்கு உங்கள் கூட இருக்கிறார். பனியை போல அந்த புண்களில், அந்த காயங்களில், முள்ளுக்குள்ளே கிழிக்கப்பட்ட அந்த வேதனைகளில் ஆவியானவர் எப்படி வருவாரான்னு தெரியுமா? பனி போல. ஐயா, ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். காட்ஸ் லவ் so much. அவர் சொல்றார், உன் காயத்துக்கு மருந்தா நான் வர்றேன். சூலமித்தியால், நீ முள்ளுக்குள்ள நிற்கிற லீலி புஷ்பம் உன்னை கிழிச்சிட்டாங்க. உன்னை முள்ள குத்தி 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 கிழிச்சு போட்டிருக்கிறாங்க, காயப்படுத்தி குற்றுவாகி போட்டிருக்கிறாங்க. கவலைப்படாத, நான் பனியை போல வர்றேன். நான் உன் காயம், உன் கண்ணில் காயம் இருக்கா, தலையில் காயம் இருக்கா, கைகளில் இருக்கா, எங்கெங்கெல்லாம் காயம் இருக்கு சொன்னாங்க, பனியை போல இறங்குறேன், பனியை போல இறங்குறேன். உன் காயத்தெல்லாம் மாற்றி உன்னை என் ரதத்துக்கு மேலே ஏற்றி இன்னும் விருந்து சாலைக்கு உன்னை அழைத்து கொண்டு போய் என் கூட உன்னை உட்கார வச்சு என் அன்புனால உன்னை நிரப்பி 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 என் இருதயத்தில் உன்னை முத்திர குத்தி, என் புயத்தின் மேலே உன்னை முத்திர குத்தி, உனக்கு நான் அக்கினி ஜுவாலையா இருக்க விரும்புறேன். நான் அக்கினி ஜுவாலையா உன்னை இருக்க விரும்புறேன். இந்த உலகத்தில் யாரும் உன்னை நேசிக்காம இருக்கலாம், உன்னை முள்ளுகளுக்குள்ள போட்டிருக்கலாம், ஆனா நான் இன்னைக்கு உன்னை என் இருதயத்தில் முத்திர குத்தி வச்சிருக்கிறேன், என் புயத்தின் மேல முத்திர குத்தி வச்சிருக்கிறேன், என் உள்ள கைகளை உன்னை வரைஞ்சு வச்சிருக்கிறேன். ஒருவனும் உன்னை என்னிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. ஒருவனும் உன்னை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது, என் இருதயத்திலிருந்து எடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, என் கண்மணியை தொட்டா, உன்னை தொடுறவன் என் கண்மணியை தொடுறதுக்கு சமம். இப்ப சொல்றாரு, டே அவளை தொட்டேனா என் இருதயத்தை தொடுறதுக்கு சமம். அவங்களை என் இருதயத்தில் முத்திர குத்தி வச்சிருக்கிறேன், கிட்ட கூட நெருங்க முடியாது. சூலமித்தியால், ஆவியானவர் உன் கூட இருக்கிறார். ஆவியானவர் உன் கூட இருக்கிறார். நீ முள்ளுக்குள்ள இருந்தாலும் லீலி புஷ்பந்தான், நீ லீலி புஷ்பம் தான், நீ பழுதற்றவள் தான், நீ பூரணமானவள் தான். அவருக்குன்னா உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ அவருக்கு பிரியமானவள், நீ அவருடைய பார்வைக்கு ரூபவதி. நீ ஆவியான அப்படிப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் உங்களை வெளியே கொண்டு வருவாராக. இதுக்குத்தான் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி, கண்களை மூடி, கரங்களை உயர்த்தி. இன்னைக்கு நிறைய பேர் நான் உணர்றேன், நிறைய பேர் சூலமித்தியால போல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு முள்ளுக்குள்ள உட்காந்துட்டு நான் பழுதுள்ளவள், நான் பழுதுள்ளவள்னே சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீ யாவன சொல்றார், நீ பழுதுள்ளவள்பா, நீ பழுது இல்லாதவள். கம், என் கூட வந்துரு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். நான் உன்னை அழைச்சா ஒரு பய தடுக்க மாட்டான், ஒரு பய தடுக்க மாட்டான். நீ எனக்கு நீ தான் என் மனவாட்டி, நீ தான் எனக்கு தேவை. ஆண்டவரே, என்னை விட அழகுள்ளவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கப்பா. இல்லை 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 இல்லை, நீ தான். என்னை விட தகுதியானவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே, அரண்மனையிலலாம் இருக்கிறாங்களா ஆண்டவரே, படித்தவங்க, ஞானம் உள்ளவங்க. இல்லை இல்லை, எனக்கு நீ தான் தேவை, நீ தான் எனக்கு தேவை ஆண்டவரே. நான் பழுது உள்ளவள் ஆண்டவரே, இல்லை நீ தான் எனக்கு தேவை ஆண்டவரே. நான் முள்ளுக்குள்ளே இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நீ தான் தேவை ஆண்டவரே. வனாந்தரத்தில் கருத்து போய் கிடக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நீ தான் தேவை, எனக்கு நீ தான் தேவை. இன்னைக்கு ஆவியானவர் இப்படிப்பட்ட முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இவங்களெல்லாம் நீங்கள் சுகமாக்குங்க. இந்த முள்ளின் காயங்கள் ஆறட்டும் ஆண்டவரே. பனியை போல இறங்குவீராக. ஒவ்வொருவரும் மேலும் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பீங்களே, பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீர் பனியை போல இறங்கி, பனியை போல இறங்கி அவங்க காயங்களை எல்லாம் சுகமாக்குவீராக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் முள்ளுக்குள்ள வெளியே எடுப்பீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக.
இந்த நாள் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தின் மூலமாய் எங்களோட ஆவியான இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நீ எங்களோட எப்படி இருக்கிறீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்கள் முள்ளுகளையெல்லாம் பிடுங்கி எறிய, முள்ளுகளுக்கு வெளியே எடுக்க, எங்கள் லீலி புஷ்பமாய் பார்க்க எங்களோடு இருக்கிறீங்க. இதை உணர்ந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.